வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி கூட்டத்தை தொடங்கி வைத்த சபாநாயகர் உறுதியளித்தபடி திட்டங்களை விரைந்து முடிக்க கூட்டத்தில் முடிவு. குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீர். குடிமைப்பொருள் வழங்கல் துறை அருகே மழைநீரில் குடிகளை துவைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர். கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாட்டம். 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து முடிக்க முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள குழு அறையில் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை செயலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சட்டப்பேரவை உறுதிமொழி குழு கூட்டத்தினை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். கூட்டத்திற்கு உறுதிமொழி குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், நாக தியாகராஜன், சிவசங்கர், லட்சுமிகாந்தன், உள்ளாட்சித்துறை அரசு செயலர் கேசவன், சட்டப்பேரவை செயலர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் மற்றும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை சார்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் உறுதி அளிக்கப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரில் சமூக ஆர்வலர் துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிட கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன். இவர் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்போது நூதனமான முறையில் போராட்டங்களை நடத்தி வருகிறார். அவரது போராட்டத்திற்கு அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி தீர்த்து வைப்பார்கள். இந்நிலையில் புதுச்சேரி நகரின் மைய பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகம், கலால் துறை அலுவலகம் மற்றும் அரசு தலைமை அச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் உள்ள சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலையில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகின்றது. இதனை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சுத்தம் சுந்தரராஜன் தனது சட்டை மற்றும் பேண்ட்களை சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் துவைத்து காய வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் நாட்டில் 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இது போன்ற மோசமான சாலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என சுத்தம் சுந்தரராஜன் வலியுறுத்தினார். சமூக ஆர்வலரின் போராட்டத்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜனின் இந்த செயலை அந்த வழியே சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீடியோ எடுத்து சென்றனர். முதலியார்பேட்டை விடுதலை நகரில் 79வது சுதந்திர தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் பரிசுகளை வழங்கினார். முதலியார்பேட்டையில் இந்தியா மற்றும் புதுச்சேரி சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை பரிசளித்தார். தொடர்ந்து நகரில் வசிக்கும் குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. முதல் நாள் ஓட்டப்பந்தயம், ஸ்லோ சைக்கிள், லெமன் அண்ட் த ஸ்பூன் மற்றும் மாலை இளைஞர்களுக்கான உரியடி போட்டி நடத்தப்பட்டது. தொடர்ந்து 2வது நாள் மகளிருக்காகவே சிறப்பாக போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தண்ணீர் நிரப்புதல், கயிறு இழுத்தல், இசை நாற்காலி, இதில் பெண்கள் மிகவும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதியாக நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்தார். அவருடன் தொழிலதிபர்கள் சந்திரன், வேல்ராம்பட்டு சுரேஷ்குமார், லயன் சுரேஷ், அதிமுக மகளிர் அணி செயலாளர் தேன்மொழி, என்ஆர் காங்கிரஸ் கேபிள் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்தனர். வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடைபெற்றது. தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவி ஏற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் பவுண்டேஷன் நிறுவனரும் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. இந்த கண்டன பேரணியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடன்கர், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
புதுச்சேரி காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் வைத்தியநாதன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜஹான், முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார தலைவர் கிருஷ்ணகுமார், ஆனந்தபாபு மற்றும் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதி லப்போர்ட் வீதியில் உள்ள எக்கலோங்கிளாஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் பராமரிப்பு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்ட் வீதியில் அமைந்துள்ள எக்கலோங்கிளாஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் சில அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், தரைத்தளம் சிமெண்ட் தளமாக இருப்பதாகவும், வகுப்பறைகளில் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதாக, இவைகளை சரி செய்து கொடுக்குமாறு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பயிலும் சிறார்களின் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு 2 மூலம் வகுப்பறைகளுக்கு டைல்ஸ் தரை அமைத்தல், வகுப்பறைகள் காற்றோட்டமாக இருப்பதற்காக ஜன்னல்கள் அமைத்தல் மற்றும் பள்ளி கட்டிட பகுதிகளில் சிறு சிறு பூச்சு வேலைகள் செய்தல், பள்ளி கட்டிடம் முழுவதும் புதிய பெயிண்ட் அடித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக 36 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் துவங்கியது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் 2 பிரிவு செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், பிரியதர்ஷினி மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் கடந்த 10 நாட்களாக நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இந்நிலையில் பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என ஏராளமானோர் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அறிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அதன் ஒரு பகுதியாக சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டு வாயில் முன்பு மாபெரும் பந்தல் அமைத்து மதிய உணவாக அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில நிர்வாகி பாலசுப்ரமணியம் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதி 28வது வார்டு நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பிரம்மாண்ட மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் வார்டு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக தேசிய கொடி ஏற்றி 12 மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக தலைவர் பலராமன், செயலாளர் முத்து நாராயணன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவருக்கு 5000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 4000 ரூபாய், 3ஆம் இடம் பிடித்தவருக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அதேபோல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு தலா 5000, 4000, 3000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதி குச்சிப்பாளையம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் பம்பை ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 22,84,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் 30ஆம் ஆண்டு விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிறுவனர்
பத்மஸ்ரீ டாக்டர் ஜோஹின் அற்புதம் அவர்களின் 79வது பிறந்த நாள் விழா, தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம்.ஜி. சேகர் அவர்களின் டாக்டர் பட்டம் பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் நிறுவன தலைவர் மோகனசுந்தரம் தலைமை தாங்கினார். புதுவை மாநில அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் சேகர் அவர்களுக்கும், தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் ஆலோசகர் சண்முகையா அவர்களுக்கும் பாராட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, புதுவை கூட்டுறவு பயிற்சி மைய முன்னாள் முதல்வர் முத்துக்கண்ணு, PSDF சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஜெயந்த், தலித் சேனா தேசிய செயலாளர் திருஞானம், பேங்க் ஆப் பரோடா முதன்மை மேலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 9,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் உள்ள ஆண்டாள் நகர் மற்றும் அருகில் உள்ள மனைப்பிரிவின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் அரசப்பன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.